டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் கரூருக்கு போய் செம்ம ஸ்பீச் கொடுத்துருக்கிறார். சரவெடியான ஸ்பீச் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்பீச் கொடுத்தார். மாஸான ஸ்பீச் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இங்கே விஜய் அவர்கள் பேசுனது இங்கே தப்பு கிடையாது. மாஸான ஸ்பீச்சு, சரவெடியான ஸ்பீச். ஆனால் ஒரு முதலமைச்சராகிய விஜய் அவர்கள் பேசின பேச்சு இங்கே சரியா அப்படின்னு தான் பார்க்கணும். என்ன கூட்டணி கட்சி தோழர்களே, தோழமை கட்சி தோழர்களே, உங்களை எந்த அளவுக்கு விஜய் மதிக்கிறாரு பார்த்தீங்களா? இந்த விஜய்க்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சப்போர்ட் பண்ணுறீங்க, முட்டு கொடுக்குறீங்க. அதாவது பொதுவெளியில் இந்த மாதிரி தரம் கட்ட பேச்சை ஒரு முதலமைச்சர் பேசுகிறதுக்கு அழகா அப்படின்னு கூட இருக்கிற நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கண்டிக்கிறீங்க விஜய் அவர்களை. ஸ்டாலினை பற்றி தப்பாக பேசக்கூடாது, கலாய்க்கக்கூடாது, கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, அவர் முன்னாள் முதலமைச்சர், அவர் இந்த தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களுடைய தரத்தை உயர்த்தியிருக்கிறாரு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை உயர்த்தியிருக்கிறாரு, பொருளாதார வளர்ச்சியை உயர்த்தியிருக்கிறாரு. இப்படின்னு நீங்கள் கூட பயணிச்சிங்களே, உங்களுக்கு தெரியும் மு.க. ஸ்டாலின் யார் அப்படின்னு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் மு.க. ஸ்டாலின் யார் அப்படின்னு. ஆனால் அவர் கேலி கிண்டலை பண்ணுறது இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஆதரவு தருகிற இந்த தோழமை கட்சிகள் எந்த அளவுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்கணும். பயங்கரமாக பேசினார், அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. விஜய் இப்படியெல்லாம் பேசுவாரா, சூப்பராக பேசுனாரே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஆனால் கரூருக்கு போன நீங்கள் இந்த கரூருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பேசியிருக்கணும். இந்த கரூர் மாவட்டத்தை எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு வரணும், நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக இந்த கரூர் மாவட்டத்துக்கு இது செய்யலை, இந்த தொகுதிக்கு இந்த செய்யலை, ஆனால் நான் வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறேன், கரூர் மாவட்டத்தை உச்சத்துக்கு கொண்டு வர போகிறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. வாஸ்தவமான பேச்சு தான், அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை, சூப்பரான பேச்சு தான். ஆனால் கேலி கிண்டல் பண்ணுறதுக்குன்னே நீங்கள் மேடைகளை போட்டு இது மாதிரி செயல்படுறதுல இதில் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குது. குறிப்பாக பல விஷயங்கள் பேசினார் விஜய் அவர்கள். ஏகப்பட்ட பேச்சுகளை பேசினார். இந்த 5 நிமிஷம் பேசின விவகாரம் இது சட்டமன்றத்திலேயே பயங்கரமான பேசும் பொருளாச்சு, பொதுவெளியில் பேசும் பொருளாச்சு. எல்லாமே இதை தான் பேசுகிறாங்க. கொளத்தூரில் 5 நிமிஷத்துக்கு பேசுனது, அப்பாவை காணும் அப்படின்லாம் பேசுனார். அதுக்கே கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், ஆதரவு தருகிற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கருத்துக்களை முன் வச்சாங்க, கண்டனங்களை தெரிவித்தாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது, பொதுவெளியிலேயே பேசக்கூடாததை சட்டமன்றத்துக்குள்ளே இப்படி பேசலாமா அப்படின்னு பலரும் என்ன பண்ணாங்க, கண்டனங்களை எதிர்ப்பில் தெரிவித்தாங்க. ஆனால் இன்றைக்கி பொதுவெளியில் இந்த மாதிரி பேச்சு பேசுகிறாரு. இதை பார்த்துக்கிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் பேச்சை யாருமே விமர்சிக்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு பேசுகிறாரா அப்படி. இப்போ திருமாவளவன் அவர்கள்லாம் கொஞ்சமே கூச்சமே இல்லாமல் என்ன பண்ணுறாரு, ரசிக்கிறார். விஜய் அவர்கள் பேசின பேச்சை ரசிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவருக்கு இந்த பட்டியலினத்தவர் குழுவில் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு அந்த போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர் எப்படி விமர்சிப்பார், அமைச்சரவையில் இருக்கிறாரு, எப்படி விமர்சித்து பேச முடியும், எதிர்ப்பு எப்படி தெரிவிக்க முடியும் அப்படின்னு ஒரு வகையில் ஒரு முன்னாள் முதலமைச்சரை இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கேலி கிண்டல் செய்கிறதுல விஜய் அவர்கள் நம்பர் 1 இருக்கிறாரு. அதுக்கு இவங்க எல்லாருமே கூட்டு களவாணிகள் மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து போராட்டா போட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு விஜய் அவர்கள் பேசினிருக்காரு. ஐயா, உங்களை கொத்து போராட்டா போடுறதுக்காக நாங்கள் முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம், நீங்கள் கொத்து புரோட்டா போடுறதுக்காக உங்களை சட்டமன்றத்தில் பேச வச்சோம். என்னங்க நீங்கள் இதுமாரி பண்ணிட்டுறீங்க? கொத்து புரோட்டாவை போடுறத விட்டுட்டு கொஞ்சமாச்சுன்னா மக்களுடைய நலனில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. மக்களுக்கு என்னென்ன மாதிரி செயல் திட்டங்களை கொண்டு வரணும், மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை தீட்டணும், மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம எடுத்து வச்சோன்னா மக்களுடைய வளர்ச்சி உயரும். அதே போல் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்களை நம்ம தீட்டுனா தமிழ்நாடு எந்த அளவுக்கு மேலோங்கும். மேகதாது அணை விவகாரம் இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் சொன்னாலே மக்கள் உங்களை வரவேற்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து புரோட்டா போட்டு அப்படி இப்படின்றீங்க. ஐயா, கொளத்தூரில் போய் கொத்து புரோட்டா போடுறதுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு அவசியம் கிடையாது, அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பரோட்டா கடையை போட்டு நீங்கள் கொத்து பரோட்டா போடுங்க, வீச்சு பரோட்டா போடுங்க, பன் பரோட்டா போடுங்க, எந்த பரோட்டானா போடுங்க, யார் உங்களை கேட்க போகிறா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல்
வெறும் கைத்தட்டல் விசிலு வாங்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்படி நீங்கள் பேசுகிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது மாத்திரமல்ல, கொத்து பரோட்டா போடுறதுக்கு ஒன்றும் திமுகவோ இல்லை மு.க. ஸ்டாலின் அவர்களோ பரோட்டா கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பஞ்சு டைலாக் பேசணும், எதுக மோனையில் பேசணும், டைமிங்கில் ரைமிங்காக பேசணும். இது போல் வசனங்களை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சட்டமன்றத்தில் பேசிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இங்கே பேச முடியுமா? முடியாது. ஏன்னா இது நிஜம், ரியாலிட்டி. ஸோ இங்கே என்ன பேசணுமோ அதை தான் நீங்கள் பேசணும். கரூரில் மக்களுக்கு என்ன அடிப்படை தேவை, கரூரில் மக்களுக்கு இப்போ என்ன தேவை, கரூர் வளர்ச்சிக்கு என்ன தேவை, இதை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பேசியிருந்தாலே மக்கள் உங்களை வரவேற்றிருப்பாங்க. பொதுவாக இவர் மக்கள் 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 சொல்கிறார்ல, அங்கே கூடியிருந்தவங்க எல்லாருமே பொதுமக்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு 5000 பேரை நீங்கள் கூட்டி சேர்க்குறீங்க. அவங்க வந்தவங்க எல்லாமே ரசிகர்கள், உங்கள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், இவ்வளவு தான். அவங்க பொதுமக்கள்லாம் கிடையாது. பொதுமக்களை நீங்கள் சந்திக்கணும்னா வீதிக்கு வாங்க. மின்வெட்டு பிரச்சனையினால பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் கொடுமைகள் நடக்குது, அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுற. வீதிக்கு வாங்க சார். அதுதான் பொதுமக்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கும். பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்க. ஒரு 5000 பேரை உங்களுக்கு தோதுவான ஆட்களை, உங்கள் ரசிகர்களை, உங்கள் தொண்டர்களை, உங்கள் நிர்வாகிகளை ஒரு 5000 பேரை கூட்டி சேர்த்துட்டு இன்றைக்கி நான் மக்களே நீங்கள் இருந்துக்குங்க, மக்களே இப்படி யோசிங்க, மக்களே இப்படி பண்ணீங்க, அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் சொல்கிறதுனா எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் கொத்து போராட்டா, கொளத்தூரில் கொத்து போராட்டா, இந்த எதுகை மோனை பேசலாம், அவங்க கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க. பொதுமக்கள் இதை ரசிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கொளத்தூர் மக்களே ரசிக்கல சார். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. இவ்வளவு ஏன் சார் உங்களுக்கு ஆதரவு தருகிற கூட்டணியில் இருக்கிற ஆதரவு தருகிற கட்சிகளே ரசிக்கலை. ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஒரு மாசு ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. இது எந்த விதத்தில்? ஒரு முதலமைச்சர் முதல்ல இப்படி பேசலாமா சார்? அதை முதல்ல நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பேசுங்க சார். ஏன் சார் நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க? ஒன்றும் நம்மளுக்கு புரியல. அது மாத்திரம் இல்லாமல் சட்டமன்றத்தில் ஒரே ஃபன்னாக இருக்கும் அப்படின்றீங்க. ஃபன் பண்ணுற இடமா அது? சட்டமன்றம் எப்பேற்பட்ட ஒரு புனிதமான இடம். சட்டமன்றம் எந்த அளவுக்கு அறிஞர் அண்ணா முதற்கொண்டு முத்தமிழர் அறிஞர் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே அந்த பதவியில் வகித்துட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல ஃபன் பண்ணுறாங்கன்னு கேவலப்படுத்துறீங்க, கொச்சப்படுத்துறீங்க. ஃபன் பண்ணுற இடம் சட்டமன்றம் கிடையாது சார். உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் ஒரு சிலர் வைப் பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுவானுங்க. அதுதான் ஃபன் பண்ணுற இடம். சட்டமன்றம் ஃபன் பண்ண கிடையாது. உங்களை ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சிகள் கேள்விகள் கேட்டால், மக்களுடைய கேள்விகளாக அவங்க கேள்வி கேட்டால் அது உங்களுக்கு ஃபன் பண்ணுற மாதிரி இருக்கா? அப்போ மக்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு ஃபன் பண்ற மாதிரி இருக்கா? மக்களுடைய கேள்விகளை உங்களுக்கு ஃபன் பண்ற மாதிரி இருக்கா? மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க, மக்கள் படுகிற கஷ்டங்கள் வேதனைகளை உங்களுக்கு ஃபன் பண்ற மாதிரி இருக்கா? அவ ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் படுகிற கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவங்க படுகிற துயரங்களையும் அவங்க கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே மக்களுடைய பிரதிநிதியா ஒவ்வொரு எம்எல்ஏக்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான கேள்விகள் வச்சா அது ஃபன்னா இருக்குதுன்னு சொல்றீங்க. இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்? இதுதான் ஒரு முதலமைச்சரா? நீங்க இதுதான் மக்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? மக்களுக்காக அரசியல் செய்யறது இதுதானா? எவ்வளோ கேள்விகள் இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் சொல்றீங்க கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு சட்டமன்றத்தில் இவர் பேசணுமா? சர்வாதிகாரம் பண்றீங்களா? சர்வாதிகார ஆட்சி நீங்க செய்றீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க? ஒன்றும் புரியலையே. நீங்க பேசுறது, அதாவது திமுக சொல்றீங்களா, வாய் இருந்தா என்னென்ன பேசலாமா? இப்போ உங்களுக்கு வாய் இருக்கிறதுனால என்னென்ன பேசலாமா? ஒவ்வொரு மக்களும் நீங்க மாற்றத்தை கொடுப்பீங்க, மக்களுக்கான ஆட்சி நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 127 தொகுதியில் உங்களை தோக்கடிச்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அப்போ அந்த மக்கள் எல்லாம் உங்களை நிராகரிச்சிருக்காங்களா? அப்போ அதெல்லாம் என்ன விஷயம்? சும்மா வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேச முடியாது சார். கொளத்தூரில் போய் கொத்து பரோட்டா போட்டேன்றீங்க. நீங்க பரோட்டா மாஸ்டரா? கொத்து பரோட்டா போடுறதுக்கு எத்தனையோ மாஸ்டர்கள் இருக்காங்க. அவங்களுக்கே வேலை வெட்டி இல்லாமல் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கொத்து பரோட்டா மாஸ்டர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேலி கிண்டல் பண்ணுறீங்க. ஸ்டாலின் அவர்களை தொடாமல் உங்களுக்கு தூக்கம் வராதா? கொத்து பரோட்டா போட்டிங்க அப்படின்றீங்களா? ஃபன் பண்ணுற இடம்னு சொல்கிறீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கதவெல்லாம் சாத்திட்டு தான் இது மட்டும் இந்த சட்டமன்றம் நடத்தணுன்றீங்க. புரியல. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த கட்சிகளும் செய்யாத ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ அவரோட பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தகுது. இன்னைக்கு திமுக காரங்க ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன பண்ணாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. இவரோட பேச்சை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு சோஷியல் மீடியாவை திறந்தாலே விஜய் அவர்கள் கரூரில் பேசுனது ட்ரோல்
ட்ரோல் மெட்டீரியல் பேச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவர் பேசணும் அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்கணும். சும்மா நீங்கள் வந்து அரசியல் கட்சி தலைவராகவே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஆட்சியை உங்ககிட்ட வந்துருச்சு, நீங்கள் முதலமைச்சர் அறிங்க, முதலமைச்சருக்கு என்ன அழகோ அதை நீங்கள் பேசுங்க அப்படின்னு தான் நம்ம இங்கே சொல்லணும். ஸோ கொளத்தூரில் போயிட்டு கொத்து பரோட்டா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுகை மோதலை அதெல்லாம் வேண்டாம் சார், அதெல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறீங்க, என்ன சாதனை படைக்க போறீங்க, அப்படி பேசி பழகுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க அவருக்கு ஒழுங்காக எழுதி கொடுங்க, இல்லை கூட இருக்கிறவங்க யாருன்னா வந்து அவர் ஞாபகப்படுத்துங்க, அவர் தான் முதலமைச்சர், இதுக்கப்புறம் முதலமைச்சராக பேச சொல்லுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை பற்றியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.